சேனல். நான் உங்க ஷெஃப் ராம்குமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிங்கப்பூர் பிரான் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்யறது பார்க்க போறோம். ஒரு ஆத்தென்டிக்கான சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை ஊற வச்சு 75% வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான எல்லா மிசாம்ப்ளாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஃபைன் சாப் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், பீன்ஸ், அப்புறம் ப்ரான் க்ளீன் பண்ணது, சாப்டு ஜிஞ்சர், கார்லிக், ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து 75% பாயில் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு இந்த மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாமே முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி இப்போ இந்த ப்ரானை நல்லா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரில் ஆர் ஃப்ரை எது வேணாலும் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரானில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ண சொல்ல அந்த ரொம்ப சீ ஃபுட்டோட அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப அடிக்காது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் தான், இந்த மஞ்சத்தூள் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே அந்த ப்ரான் கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரான் நல்லா குக் ஆகிடுச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடாயில் ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்டு ஜிஞ்சர், ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்டு கார்லிக் இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாப்டு இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைன் சாப்டு ஆனியன் வந்து ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேபேஜ் வேணுன்னா ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்கு நிறைய சேர்க்கறதுனால கேபேஜ் ஆட் பண்ணல. உங்களுக்கு கேபேஜ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு முட்டை வந்து ஒரு 5 to 6 நல்லா பீட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி ஆற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எக்கும் ரைஸும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா பவுடர் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ரைஸ் மசாலாலாம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணும்போது ஃபயர் ரொம்ப லோவாக வச்சு மிக்ஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஃப்ரைட் ரைஸை டாஸ் பண்ணால் தான் இந்த மசாலாலாம் நல்லா மிங்கிள் ஆகி சாப்பிட்றதுக்கும் நல்லா ஹாட்டாக சூப்பராக இருக்கும்.
ஒரு நல்ல ஃப்ளேவரில் சிங்கப்பூர் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிங்கப்பூர் ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.